மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருமயம் சட்டப்பேரவை தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி ஒன்றியம், அரிமளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிய தொகுதி. பல்லவ மன்னர்களால் மலையை குடைஞ்சு கட்டப்பட்ட சிவன், பெருமாள் குடைவரை கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க ஊமைத்துறை கோட்டை எல்லாம் திருமயம் தொகுதியோட அடையாளமாக இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் காமராஜரோட அரசியல் குரு சத்தியமூர்த்தி பிறந்த ஊர் திருமயம். தொகுதியில் பிரதான தொழிலா விவசாயம் தான் இருக்கு. நிலங்கள் வானம் பார்த்த பூமியா இருப்பதால மழை பெஞ்சாதான் விவசாயம்ன்ற ஒரு நிலைமை இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி தொகுதியில் 1,04,264 ஆண் வாக்காளர்கள், 1,08,843 பெண் வாக்காளர்கள், 2 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,13,109 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதி வரலாற்றில் அதிகபட்சமா காங்கிரஸ் 7 முறை ஜெயிச்சிருக்காங்க. திமுக 5 முறையும், அதிமுக 3 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. தொகுதியில் 2016 தேர்தலில் திமுக அதிமுக இடையே கடும் போட்டி நிலவிய தொகுதியில் திமுக வேட்பாளர் S. ரகுபதி 766 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2021 தேர்தலையும் திமுக சார்பில் மீண்டும் S. ரகுபதியே களமிறங்கினார். எதிர்த்தரப்பில் அதிமுக சார்பில் 2016 போட்டியிட்ட PK வைரமுத்துவே மீண்டும் போட்டியிட்டார். தேர்தலில் 2 பேருக்கும் இடையே கடுமையான போட்டி இருந்துச்சு. S. ரகுபதி 71,349 வாக்குகளை பெற்றாரு. PK வைரமுத்துவுக்கு 69,967 வாக்குகள் கிடைச்சிச்சு. 1,382 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற S. ரகுபதி இப்போ தமிழகத்தின் கனிம வளத்துறை அமைச்சராக இருக்காரு. இப்போ அமைச்சர் தொகுதின்ற VIP அந்தஸ்தோட தேர்தலை சந்திக்கும் திருமயத்தில் போட்டி எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதி மக்களினுடைய நீண்டகால தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து நீங்கள் செய்வீர்களா, என் தொகுதி என் தேவை தொகுப்பில் அப்பகுதியினர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மலையடி அதிகமாக இருக்கக்கூடிய, குவாரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம், அல்லது அதை முதன்மை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம்னு பார்த்தோம்னு சொன்னால் அது புதுக்கோட்டை மாவட்டம் தான். திருமயத்துலேயும் அது ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குது. இப்போது அந்த சட்டத்துக்கு புறம்பான குவாரிகள், அந்த குவாரிகள், அங்கே நடக்கூடிய கொள்ளை, அந்த கனிம வள கொள்ளைக்கு எதிரான போராட்டம், அந்த போராட்டத்தில் முன்னணியில் இருந்ததுனால அண்மையில் கடந்த ஆண்டு ஜகுபர் அலி படுகொலை செய்யப்பட்டார், எல்லாருக்கும் தெரியும். அது எந்த தொகுதின்னு கேட்டால் திருமயம் தொகுதி. லேனா வழக்கில் தொழிற்சாலை முக்கியமாக கொண்டு வரணும். மக்கள் பூரா அடுத்த மாநிலத்துக்கு வேலை தேடி போகிற அளவுக்கு இருக்குது. இல்லாட்டி சென்னை இந்த தலைநகர் நோக்கி போக வேண்டியதாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு தொழிற்பேட்டை, ஏன்னா BH எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால சிறு தொழில், அரசு புறம்பு இடமும் நிறையா இங்கே இருக்குது. அதனால ஒரு தொழிற்பேட்டை கொண்டு வந்தால் மக்கள் எல்லாருக்கும் ஒரு பலனாக இருக்கும். திருமய பேருந்து சுத்தமாக இரவு நேரத்தில் வருவதே கிடையாது. ஆமாம், இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஹைவேஸ் இன்னைக்கு பைபாஸ் போட்டாங்களோ அன்னிலிருந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. நாங்களும் பல போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறோம். திருமயத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இரவு நேரத்தில் பஸ்ஸே வர்றது கிடையாது. சென்னைக்கு இங்கேருந்து திருமயத்துலேருந்து வண்டி கிடையாது. ஒரு மிகப்பெரிய தாள ஹெட் குவார்ட்ரு, சட்டமன்றத்துடைய ஹெட் குவார்ட்ரு. ஆனால் எந்த விதமான ஒரு பஸ்ஸுக்கு சென்னைக்கு போகிறதுக்கு இங்கேருந்து வண்டி எதுவுமே கிடையாது. ஆன் த வேல போகக்கூடிய பஸ்ஸில் 4 டிக்கெட் 2 டிக்கெட் புக் பண்ணி தான் போக வேண்டிய சூழ்நிலை திருமயத்துக்கு இருக்குது. நாங்கள் சமத்துவம், நாங்கள் பட்டா தனிப்பட்டாலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் யாருக்குமே கிடைக்கல. வந்ததையும் திருப்பி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு வரலை அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்குமே அனுப்பிச்சிட்டாங்க. யாருக்குமே அது வரலை. அதே மாதிரி பஸ்ஸு இப்போ கோர்ட்டுகிட்ட நிற்கிறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நிற்கிறதும் கிடையாது. ஏன் நிப்பாட்டணும்? உங்களுக்கு நாங்கள் இப்போ லேடிஸாக வந்தால் கூட நாங்கள் நிப்பாட்ட முடியாது. நீங்கள் திருமயத்தில் இறங்கி அங்கே அவ்வளோ தூரம் நடந்து வாங்கன்னு சொல்கிறாங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.